என் பேர் அகமது ஃபரீத். இப்போ ஹனிவெல் குவைட்டுங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஃபயர் அலாரம் டிவிஷனில் ஒரு 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு அதோட ஃபயர் அலாரம்ஸ் டிசிபிள் அதிகமாக அடிச்சு இந்த ரைட் சைடு காது எனக்கு பாதிச்சிருச்சு. எத்தனையோ டாக்டர்ஸ் போய் பார்த்தேன். பட் ஆனால் அது எனக்கு ப்ராப்பராக க்யூர் ஆகலை. கடைசியாக திருச்சியில் ஒரு பெரிய இஎன்டி டாக்டர்ஸை போய் பார்க்குறப்போ அவங்க சொன்னாங்க, ஓகே இது ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும். பட் ஆனால் ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ வாய் கோணிக்கும், காது கேட்காம போயிடறோன்னே நானும் வேணான்னு வந்துட்டேன் நான். பட் அதுக்கப்புறம் யூடியூப் பார்க்குறப்போ சாரோட வீடியோ விழுந்தது. அப்போ ஒரு வெங்கட்கிற பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அந்த வீடியோ பார்க்குறப்போ எனக்கு ஒத்தா மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ரைட் சைடு இஷ்யூ இருக்குது, அந்த பையனுக்கு லெஃப்ட் சைடு இஷ்யூ இருக்குது. அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதை பார்த்தா கிட்டத்தட்ட சேம் இஷ்யூ இருக்கிற மாதிரியே எனக்கு இருந்தது. 7th 8th நர்வை டீகம்ப்ரெஷன் பண்ண இஷ்யூ தான் அந்த பையனுக்கு இருக்குது. ஸோ எனக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுறப்போ காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருக்கிறதா எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு உடனே நான் சென்னை காவேரிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்போ சாருக்கு ஸ்ரீதர் சார் இருக்காருன்னு கேட்குறப்போ ஆமாம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களோட செக்ரட்டரி சரவண் நம்பரை கொடுத்தாங்க. உடனே நான் 10th இறங்கினேன். May 2024 குவைட்டில் இறங்கினேன். அன்றைக்கி எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி சாரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பெரிய திருப்தியாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட அவர்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு பாதி க்யூர் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவர் சொன்னார், இந்த கேஸையும் நான் ஒரு 30-40% பண்ணியிருக்கேன் அப்படின்றோன்னா எனக்கு அந்த பையன் வீடியோ பார்த்ததும் 100% இதாக இருந்துச்சு. இது சொன்னோன்னா ஒன்றும் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. டீகம்ப்ரெஷன் ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் நல்லா க்யூர் ஆயிடுவீங்க அப்படின்ட்டாப்புல. உடனே எனக்கு பண்ணி விட்டுருங்க சார் அப்படின்ட்டு நான் கோ ஹெட்னு சொல்லிட்டேன் சார்கிட்ட. அது பண்ண பிறகு இப்போ எனக்கு 75% மோர் க்யூரபிள், இன்னும் 25% இருக்குது. பட் ஆனால் அது கிராஜுவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். காவேரி ஹாஸ்பிட்டலில் நியூரலஜிக்கல் டீம் ரொம்ப கேர் பண்ணாங்க. அவங்க சொன்ன எனக்கு கைண்ட் பேர்ட்ஸே எனக்கு கிட்டத்தட்ட பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது எனக்கு. காவேரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோன்னா அவங்க நியூரலஜிக்கல் டீமு இமானுவல் சார், ரமேஷ் நாயர் சார் எல்லாமே கேர் பண்ணாங்க. அகெயின் ஐ எம் தேங்க்ஸ் டு ஸ்ரீதர் சார் ஃபார் த கைண்ட் வேர்ட் அண்ட் சப்போர்ட்.